நீ கீழாகாமல் மேலாவார், வாலாகாமல் தலையாவார். கடன் வாங்காமல் தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பா. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். சந்தோஷமா இருக்கீங்களா? வார்த்தையை கேட்கறதுக்கு முதல்ல காது முக்கியம். காது அடிப்படாமல் இருந்தா அடுத்தது என்னது? உங்களுடைய ஆட்டிடியூட். அதாவது எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு விஷயம் இன்னும் தெளிவாக உள்ளுக்கு போகும். அவ்வளோதான். சரியா? அதான் கேட்குறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன சந்தோஷம்? அப்பா அடுத்த 40 நிமிஷம் நல்ல குட்டி தூக்கம் போட்டுடலாம் சந்தோஷமா? இல்லை என்ன சந்தோஷம்? போன வாரம் நான் பேசுனது தெளிவாக விளங்குச்சில்ல. நம்ம வி ஹேவ் டு அதை உடைக்கணும். உடைச்சி என்னன்னு பார்க்கணும். எங்கே அந்த ஒரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். சகல இதை நாங்கள் இன்னைக்கு நான் இதை எவ்வளவுக்கு இதை திரும்ப 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 சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். என்னது? சகல நம்மை ஆசீர்வதித்து. சகலனா என்னது? ஆனா அது இருக்கா? இல்லை. அந்த வாக்கு தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. உண்மை அதுதான். எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு உண்மையான விஷயம். கட்டாயமா நம்ம எல்லாருமே விளங்கிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபெய்த் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் வந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி விசுவாசம்ன்ற அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த விசுவாசம் அந்த மூமெண்ட்டில் என்ன நம்ம பழக்கி விட்டுட்டாங்கன்னா, உனக்கு நோயே இருந்தால் கூட நீ எனக்கு நோய் இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அது அறிக்கையாயிருது அப்படின்னு எங்களை எப்படி அது வந்துருச்சுன்னா, we started living in denial. அப்படின்னா என்ன சொல்கிறது? டினாயல்னா என்னன்னா, ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்குன்றத நான் மறுத்துறேன். அந்த ஒரு மறுதளிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன நான் வாயால் சொல்லிடக்கூடாது. அது இன்னும் அது என்னன்னு இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன் ரொம்ப. அதனால தான் நான் இதை வாசிக்கும் போது என்ன கேள்வி வரணும், அங்கே எழுதி இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கைக்கும் இல்லை. இங்கே இப்படி யாரும் எனக்கு தெரியாமல் இங்கே யாராவது அப்படி பயங்கர எல்லாமே ஓகே பாஸ்டர்னு இருக்கீங்களா? என்ன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான்ற ஓகே ரைட். அதான் சொல்கிறேன். என்னையும் கொண்டு தான் சொல்கிறேன். எங்களுக்கு தேவைகள் இருக்கா? சில நேரம் அந்த தேவைகள் எங்களை நெருக்குதா? அந்த நெருக்கத்தில் என்ன பண்ண முடியாமல் நம்ம படுத்து தூங்கிடுறோமா? உண்மை அதுதான். அப்போ இங்கே எழுதியிருக்கு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. அது நமக்கு தெரியும். இப்போ நான் பாருங்க, கிருபைன்னு சொன்னாலே நானே ஒரு 2-3 விதமாக அதை பார்த்துட்டேன். இப்போ நிறைய பேர்கிட்ட தொடங்கும் போது நாங்களும் அப்படி தான் அங்கே எங்கேயோ இருந்தோம். அப்புறம் அப்படியே ஓடி அடித்து இப்போ நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். என்னன்னா, கிருபைனா ஓகே எல்லாம் மன்னிச்சிட்டாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, என்ன வேணாலும் பண்ணி எப்படியா வாழ்ந்துக்க அப்படின்னு ஒரு கூட்டம். இதில் நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கணும்னா, கிருபை எனக்கு தாராளமாக அருளப்பட்டிருக்கு. எதுக்கு? என்னோட தான் இருக்கீங்களா? சரி கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வர காலத்தில் கொஞ்சம் அப்படி தான் டீப்பாக போயிட்டே இருக்க போகிறோம். சரியா? ரொம்ப இப்படி இருக்க முடியாது. நான் ஒரு நாள் 2-3 வாரத்துக்கு முன்னாடி மனைவிட்ட சொன்னேன், நான் கிறிஸ்தவனே இல்லைன்னு. அப்போ என்னது சொன்னேன், ஆமாம் கிறிஸ்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஆனால் கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம். கிறிஸ்தவம்ன்ற ஒரு மதத்தில் சிக்கி திணறிட்டு இருக்கிறோம். கிறிஸ்து இருந்தால் தாராளமாக அதான் ரொம்ப ஆழங்களுக்குள்ளே போக போகிறோம். தயாராகிக்கிங்க நீங்களே. சும்மா கிருபன்னு மெழுகி பூசிட்டு ரொம்ப நாள் ரொம்ப அந்த ஓட்டம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் பாருங்க. சரியா? அந்த 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 ஃபியூல் இந்த ஓட்டத்துக்கு பத்தாது. நம்ம மாற்றி சிந்திக்க தொடங்கணும். சரியா? சரி கவனிங்க. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னை மாற்றும் கிருபை.
என்ன மாற்றும் காதலேன்னு ஒரு என்னை மாற்றும் கிருபை, அதுதான் எங்களுடைய அடிப்படையா இருக்கணும். கிருபைன்றது சரி எல்லாம் ஏதோ பண்ணி முடிச்சுட்டாரு, எப்போ ஏதோ நடக்க போகுது அப்படியே ஓட்டிட்டு போவோம், அப்படி இல்லை. என்னை மாற்றும் கிருபை. ஓகேவா? அப்ப அடுத்த வசனம் இங்க பாருங்க, என்ன இருக்கு? சகல ஆசீர்வாதங்கள். இங்க என்ன எழுதி இருக்கு? அவருடைய தம்முடைய சொந்த குமாரன் பாராவும் நமக்கு எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அவர்னால எல்லாவற்றையும் கொடுக்காம இருக்கவே முடியாதுன்னு அங்க சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கும் நம்ம தடுமாறுறோமா இல்லையா? உண்மை என்னது? வாழ்க்கையில தடுமாறுறோமா இல்லையா? தடுமாறுறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என்னது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் என்னது? அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, அஞ்ஞானிகள் எதை நாடி தேடுகிறார்களோ, அவன் என்னத்தை நாடி தேடிட்டு இருக்கான் தெரியுமே நமக்கு, அதெல்லாம் நமக்கு தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறாராம். இவைகள் எல்லாம் உனக்கு ஏதோ நீ ராஜ்யத்தப்ப நம்ம எல்லாம் ராஜ்யத்துல நோக்கமா இருக்கோமா? இருக்கிறோம், ஓரளவுக்கு இருக்கிறோம்ல. ஓரளவுக்கு இருக்கிறோம்னா அந்த ஓரளவுக்காவது அது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து நாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவர்களுக்கு காண்பிப்பார். பெரிதான கிரியைகள் எல்லாம் உங்களுக்கு காண்பிப்பார். ஆமா, என்னத்தை பார்த்துட்டோம் கேக்குறேன். இது உங்களுக்குள்ள போயிட்டு உங்களை என்ன சொல்லுவாங்களே, என்ன ஆட்டி படைக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளுக்கு போய் நம்மள முதல்ல ஆட்ட தொடங்கணும். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இப்படியெல்லாம் சொல்லியிருக்கே. அடுத்து என்ன சொல்லுது? நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நீங்க வேண்டிக்கொள். அதாவது நீங்க கேட்கறத கூட விடுங்க, நினைப்பதற்கும். யாராவது உட்காந்து என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? உட்காந்து இப்படி ஒரு வீடு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்ல இப்படி ஒரு வண்டி, இல்லாட்டி இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்திருந்தா, இல்ல இவ்வளவு காசு கொஞ்சம் நினைச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க என்ன ஒரு மாதிரி பாஸ்டர், நீங்க பேசுறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நீங்க உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு இப்ப கூட 2-3 பேர் அதுதான் யோசிச்சுட்டு இருந்திருக்கு. உட்காந்து அந்த பணம் வந்துச்சுன்னா விஷயத்தை முடிச்சிடலாமே. உண்மையா இல்லையா? ஆமா, அப்பா கொஞ்சம் ஒத்துக்குங்கப்பா. ஆனா இங்க சொல்லியிருக்கா இல்லையா? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும், சும்மா அதிகமா இல்ல, மிகவும் அதிகமாய். அப்படின்னா உன் நினைப்பு 1 கிலோவா இருந்தா நான் 10 கிலோ உனக்கு, அதுதான் மிகவும் அதிகம். அப்ப என் நினைப்பு இப்போ ஒரு 10 லட்சமா இருக்கு, அதுல 100 ரூபா, அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா எல்லாம் ஓடிட்டு இருக்கா. அதனாலதான் இதெல்லாம் நாங்க யோசிக்க தொடங்கணும். எதனால இதை நான் எப்படி மாத்துறது? என்னோட தான் இருக்கீங்களா? அப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதான் போன வாரம் நான் என்ன சொன்னேன்றது ஒரு சின்ன ஆமா. அப்புறம் இன்னும் நிறைய வசனம் இருக்கா. வேற என்ன இருக்கு? சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் கொண்டு போயிடுவாருன்னு இருக்கு. நாங்க 2-3 சத்தியத்தை வச்சுட்டு அடுத்து எங்க போறேன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கோம். சுத்தி இருக்கிறவெல்லாம் இந்த 2-3 கல் எறிகிறதுக்கு ரெடியா இருக்கான். நான் சொல்றவங்க விளங்குதா? எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது பாருங்க. ஆனா இது எல்லாமே என்னது? அடுத்து என்ன இருக்கா? முடிஞ்சா? உம்முடைய கர்த்தரா கிருபை நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமா, இப்பொழுது பாதை கீழே வெறும் மண்ணு தான் இருக்கு. இல்ல, உண்மை அதுதான். The reality, this is reality. அவர் ஏதோ பயங்கரமா செஞ்சு முடிச்சிருக்காரு எனக்காக. ஆனா இப்ப நான் அதை அனுபவிக்க மாட்டேன்றேனே. அனுபவம் அங்க காணும். அதுதான் சொல்றேன். நம்ம அப்படின்னா அது என்னன்னு பார்க்கணும். ஏன்? வேற அவ்வளவுதானா?
இல்ல, ஆனா எவ்வளவு வசனம் இருக்கு பாத்தீங்களா? முதலாவது நான் நீங்களும் விளங்கிக்க வேண்டியது என்ன? இது எல்லாமே வாக்கு தத்தங்கள். இது எல்லாமே சொல்லுங்களேன், கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள். இது இப்ப இப்ப நானும் அனிட்டாவும் ஒரு வேலைக்குள்ள போக போறோம். அந்த வேலைக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று ரெடி பண்ணி 2 பேரும் சைன் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் படி இவங்க நடந்துக்கலன்னா நான் இவங்கள கேள்வி கேட்பேன். நான் நடந்துக்கலன்னா இவங்க கட்டாயம் என்ன? அப்ப இது 2 நபர்களால 2 நபர்களுக்கு நடுவுல நடந்திருக்கிற ஒரு அப்ப இந்த 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 கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இருக்குது. அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட், அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் என் கையில எல்லா ஆசீர்வாதமும், அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் நான் தொட்டோடனும் சுகமாகணும். அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் இங்க இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாயை திறந்தாலே அங்க நச்சுன்னு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரணும். அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் நீங்க எதுலையுமே குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது. அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள. அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் நீ ராஜ்யத்தை தேடும் போது எல்லாமே உன் பின்னாடி வரணும், கூட சேர்த்து அதிகமா. இது கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ல அவர் இன்னொன்னு சொல்றாரு, இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம அதை நம்ம விசுவாசிக்க பழகணும். என்னது? நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. இந்த கான்ட்ராக்ட் மற்ற நபர் என்ன சொல்றாருன்னா நான் உண்மை உள்ளவர்னு சொல்றாரு. அவருடைய உண்மை உள்ளவருடைய அந்த கேரக்டரை நம்ம ஒரு நாளும் கேள்வி கேட்கவே, ஏன்னா அவர் நிஜமாலுமே உண்மை உள்ளவர். அவர் சொல்றாரு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்ன்றார். இதெல்லாம் என்னது? வாக்கு தத்தம். கான்ட்ராக்ட் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அதுல என்ன இருக்கோ அதை நான் கட்டாயம் செய். இன்னொரு இடத்துல எழுதி இருக்காரு, நீ உண்மை இல்லாம இருந்தாலும் நான் செஞ்சுதான் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பக்கம் எதுவுமே இல்லை செய்யறதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு அதுல ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னோட தான் இருக்கீங்களா? ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? பாருங்க, எங்களுக்குள்ள நாங்க தெரியாம நாங்க சிக்கியிருக்க சில விஷயங்கள் எங்களுக்கு அதிகமான தடைகளை கொண்டு வருது. தெரியாம கூட தெரியாம தான் சிக்கிருக்கலாம். தெரிஞ்சே யாரும் வேணும்னு இப்போ எங்கேயாவது ஒரு குழியில் உட்காந்து இருப்பாங்களா? இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை முதல்ல காட்டுறேன். சம் டோட்டல்னா என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, சம் டோட்டல் ஆஃப் திஸ் இஸ் திஸ். கூட்டி கழிச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா நான் அதை கூட்டி பார்த்தா. சரி, முதல்ல ஒரு வசனத்தை பார்த்துருவோம் அங்க போறதுக்கு முன்னாடி. நீதிமொழிகள் 27. பயப்படாதீங்க, சாதாரண இருமல் தான். சிலர் கண்கள்லாம் அப்படி ஐயோ. நீதிமொழிகள் 27 எடுத்துட்டீங்களா? அல்ல 19வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதை வாட்சி எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ்தன் யாராவது சொன்னீங்கன்னா நான் என்ன எழுதியிருக்கு? 27 19வது வசனம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். என்னத்தை இங்க எழுத வந்தாங்கன்னு எனக்கு இல்ல, அதுவும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதை இங்கிலீஷ்ல பார்க்கணும், அதுதான் தெளிவா இருக்கு. எங்க எழுதி இருக்கு? as in water face reflects. இப்ப என்ன சொல்றான்? நீ தண்ணீரை பார்க்கும்போது, தண்ணீரை போய் நீ பார்க்கும்போது அங்க என்னத்தை பார்ப்ப? முகத்துடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? நிழல் இல்லம்மா, ஷேடோ இல்ல, கண்ணாடியில உங்களுடைய பிரதிபலிப்பு. அதான் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பாருங்க. அந்த ஒரு வார்த்தை முத தடவை இந்த சபையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. எல்லாருக்கும் தமிழ்ல அந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கு. கவனிங்க. as in water face reflects face, so
A man's heart reveals the man. கவனிங்க, அங்க பாத்தீங்களா தமிழ்ல எப்படி எழுதி வச்சுட்டாங்கன்னு. ஓ கர்த்தாவே. கவனிங்க, இப்ப ஒரு முகம் தண்ணீர்ல, உங்க முகத்தை எப்படி அந்த தண்ணீர் காமிக்குதோ அதே மாதிரி நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, you are the reflection of your heart. உங்களுடைய இருதயம் என்ன எழுதி இருக்கு? ஒருவன் தண்ணீருக்குள் பார்க்கும் போது தன் முகத்தை பார்த்து கொள்ள முடியும், இதை போன்றே ஒரு மனிதன் என்பதை அவனது இதயம். இது என்னது டிரான்ஸ்லேஷன்? பாருங்க, இப்படி நல்ல நல்ல விஷயம் எல்லாம் கையில இருக்கு, வாசிக்கிறீங்களா யாராவது? எங்க பாஸ்டர் பைபிள் எல்லாம் வாசி பல நாள் ஆயிருச்சு. சரி பரவாயில்ல, நான் சொல்றதையா கேளுங்க. ஒருவன் தண்ணீர்ல ரிஃப்ளெக்ஷன் எப்படியோ அதே மாதிரி தான் you are the sum total of your. இதை நீங்க இன்னைக்கு நல்லா கொஞ்சம் தயவு செய்து கேளுங்களேன். You are the sum total of your heart. அப்படியா? உங்க இருதயத்துல ரெண்டு விஷயம் இருக்கலாம். என்ன ரெண்டு விஷயம் தெரியுமா இருக்கும்? ஒன்னு விசுவாசம் இருக்கும், இன்னொன்னு அவ்விசுவாசம் இல்ல, பயம். பாருங்க, இப்போ உங்க இருதயம் என்னவோ அதுதான். இப்ப நான் பாக்குறேன் வெளியில, இப்ப பார்க்கும்போது இப்ப ஃபெலிஷன் அனிட்டா பாக்குறேன், அவங்களுடைய எல்லாத்தையும் பாக்குறேன், நான் அவங்களுடைய பிரச்சனைகளை பாக்குறேன், எல்லாத்தையும் பாக்குறேன் இல்ல. இப்ப இவங்களா ஐயோ இது பாஸ்டருக்கு மட்டும் இது தெரிஞ்சிடவே கூடாதுன்னு ஒளிச்சு வைக்காத மிச்சம் எல்லாமே எனக்கு தெரியுது இல்ல. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு, அதை தவிர எல்லாமே அது என்னது? அவங்களுடைய இருதயத்துடைய ரிஃப்ளெக்ஷன். அப்ப இங்க என்ன இருக்குதோ அதுதான் இங்க. அப்ப நான் சும்மா பயம்னு சொல்லும் போது நம்ம சாதாரண நம்ம என்ன நினைச்சுப்போம், இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தா அதை பத்தியே நான் பேசல. பாருங்க, நமக்கு அதான் கொஞ்சம் ஆழமா போகணும். என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு ரெண்டே மூணு வசனம், ரொம்ப உங்களை குழப்பிடாம 2-3 வசனத்துல இதை நான் உங்களுக்கு எப்படி காட்டலான்னு ட்ரை பண்றேன். இதுல தேவன் எனக்கு காட்டி நான் இதுல இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறேன். அதனாலதான் நானும் மொத்தமா இன்னும் கொஞ்சம் போயிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் இது அதிகமா உங்களுக்கு காட்டிட்டே போகலாம். ஆனா என்ன சேர்ந்து வளர்றதுதான் நல்லது. பாருங்க, இது எப்படி இப்ப நான் விளங்கப்படுத்துறது? ஒரு மனுஷன் ஆள்றது என்னது? அவனுடைய சிந்தனை, எண்ணங்கள். எந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறானோ அந்த எண்ணம் அவனுடைய இதயத்துக்கு மேல அத்தாரிட்டி வருது, அதிகாரம் வருது. இப்ப இவர் நல்லவர் இல்லைன்னு எனக்கு ஒரு, எங்கேயும் போக இங்கேயே வந்துருக்கேன் இன்னைக்கு, என்ன இதான் சேஃப் பாருங்க. இல்லாட்டி அங்கே பாஸ்டர் இன்னைக்கு என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னு யாராவது. இப்போ ஃபெலிஷன் நல்லவர் இல்லைன்னு எனக்கு ஒரு வருது. அந்த சிந்தனைக்கு நான் இடம் கொடுத்தேன்னா அது என்னுடைய இதயத்தை கண்ட்ரோல் பண்ண தொடங்கிடுது அந்த எண்ணம். அப்ப அதுக்கு மேல ஃபெலிஷனையோ இல்லை ஃபெலிஷனை மாதிரி வேற எவரை பார்த்தாலும் அவரை மாதிரி பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், இல்லை அவரை மாதிரி பார்க்குறவங்களா இருக்கு, அவரை போல இருக்கு. அப்படி யாரு என்னுடைய விசினிட்டியில வந்தாலே என்னுடைய இதயம் அவங்களுக்கு இடம் கூட, அவங்கள ஒரு மாதிரி தான் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்குவோம். இப்ப என் வாழ்க்கையில ஒரு விஷயம் சரியா நடக்கல, எனக்கு சொல்லலாம், சின்னதுல என்னுடைய சொத்துக்கிட்ட எல்லாத்தையும் திருடி போயிட்டாங்க. சின்னதுல நடந்த அதை செஞ்சது யாரு? பாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலே
ஒன்று உள்ளுக்கு எரிச்சல் வரும், இல்லாட்டி தள்ளியே நிற்கணும்னு தோணும், அவங்க கிட்ட உரை வச்சுக்கவே கூடாதுன்னு தோணும். ஆனா ஜீவனுள்ள வார்த்தை யார்கிட்ட இருந்து தான் பெற்றுக்க முடியும்? ஆனா அது இருக்கிற வரைக்கும் அங்கிருந்து எதையுமே நான் பயம்னு சொல்லும்போது நீங்க சாதாரணமா ஏதோ இந்த பூச்சிக்கு பயம் மருந்து அந்த மாதிரி பயம் இல்லை. நான் சொல்றேன் ரொம்ப ஆழமா உள்ளுக்கு ஆளுகை செய்யுது நிறைய எங்களை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துல எவ்வளவு எண்ணங்கள் உள்ளுக்கு வருது தெரியுமா? இதுல நீங்க சந்தோஷமா இருக்கும்போது சில எண்ணங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, சந்தோஷம் இல்லாத நேரத்துல சில எண்ணங்களுக்கு. ஆனா எந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்தாலும் அது போய் முதல்ல உங்களை ஆளுகை செய்ய தொடங்கிருது. இதுக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்காதீங்க, நான் நிறைய செய்றேன், அதெல்லாம் நான் உங்க மேல போட விரும்பல. ஆனா முதல்ல நீங்க இதை இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா முதல்ல? அதனாலதான் தேவன் அழகா ஒரு விஷயத்தை சொல்றாரு. லூக்கா 9வது அதிகாரத்துக்கு போயிருவோமா? லூக்கா 9வது அதிகாரம் என்ன எழுதி இருக்கு தெரியுமா? இருங்க, எத்தனாவது வசனம்? 23வது வசனம். என்னோட தான் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? கவனிங்க. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை வெறுத்துன்னு ஒரு வார்த்தையை கொண்டான். உங்களை வெறுக்க சொல்லல அவர் சொல்றாரு, ஒருத்தன் என் பின்னாடி வரணும்னா அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு சுலபமான காரியம் இல்லை. கவனிங்க 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 கவனிங்க. உடனே அங்க கேள்வி வந்து, என்ன கிருபை இருக்கு, அங்க போகாதீங்க, கொஞ்சம் இருக்கு. ஒருவன் தன்னை வெறுத்து, நீங்க எழுதினா வெறுத்துல டினாய். டினாய் அப்படின்னா நீ உனக்கு இடம் கொடுக்காம, உனக்கு நீ இடம் கொடுக்காம. என்னோட தான் இருக்கீங்களா? பாருங்க, நம்ம தேவனை தேடுறோம்னு சொல்லும் போது எல்லாருமே ஒரு நோக்கத்தை இல்லாட்டி ஒரு எதிர்பார்ப்போட தான் அவரை தேடுறோம். பாருங்க, என்னது? அவர் எனக்கு இதை செய்வாரு, அவர் எனக்கு அதை செய்வாரு, இப்ப எனக்கு அது நடக்கும், எனக்கு அது நடக்கும், எனக்கு அது நடக்கும், எனக்கு இந்த பணம் வரணும், பணம் வரணும், பணம் வரணும், பணம் வரணும், இல்ல அது நடக்கணும், அந்த இது நடக்கணும், இது நடக்கணும்னு அதுதான் எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, நீ அதை விட்டுட்டு, அதை தூக்கி போட்டுட்டு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? ஆபிரகாம், தேவன் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஈசாக்க நீனு பலியிடு. எபிரேயர் அந்த ஹீப்ரூஸ் அதுல வாசிக்கும் போது எழுதியிருக்கு, இவர் போயிட்டு அங்க நின்று சொல்றாரு, ஈசாக்கு மரித்தே போனாலும் நம்ம அதை எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஈசாக்கு மரிக்க மாட்டான், ஈசாக்கு மரிக்க மாட்டான், ஈசாக்கு மரிக்க மாட்டான். ஏன்? தேவனுடைய கிருபை இல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவன் என்னோட இருக்காரு, ஈசாக்கு மரிக்க மாட்டான். அவர் அங்க சொல்றாரு, அவன் மரித்தே போனாலும். அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒண்ணு எடுக்கப்படுறதோ இல்ல என்கிட்ட ஒண்ணு வராததோ எனக்கு பயம். இதை நம்ம ரொம்ப ஆழமா விளங்கிக்க வேண்டி இருக்கு. பாருங்க, என்னோட தான் இருக்கீங்களா? எனக்கு பயம் என்னன்னா, இது எனக்கு வராம போயிருமோ, இல்ல வந்தது என் கையில இருந்து போயிருமோ. எனக்கு சின்னதுல இருந்து சாவுனா பயம். எனக்கு இல்ல, என்னுடைய அப்பா அம்மா இறந்துருவாங்களோ. சின்னதுல திடீர்னு படுத்துட்டு இருந்து டப்புன்னெல்லாம் குதிச்சு எழும்பேன் கட்டில இருந்து. அந்த எண்ணம் யாரோ இறந்துட்டாங்க, ஐயோ, ஒரு பயம் பாருங்க. ஆனா என்னைக்கு செத்தா பரவாயில்லன்னு தோணுதோ, என்னைக்கு செத்தா ஓகே, என்னைக்கு அந்த எண்ணத்துக்கு நான் உயிர் கொடுக்காம அதை விட்டுறேனோ, அதுக்கப்புறம் அங்க என்ன தெரியுமா வர தொடங்குது?
அங்க அப்பதான் வெளிச்சம் வருது, அப்பதான் ஜீவன் தொடங்குது பாருங்க. அல்ல ரொம்ப அழகா எழுதி இருக்குல்ல, ஜீவன் மேல பிரியம் வச்சிருக்கவனுக்கு வசனத்துல இருக்கா இல்லையா? அவன் அதை இழந்துருவான். அதான் இங்க தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதான் அதை வாசிக்காம நான் என் மைண்ட் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கறனாலதான். என்ன எழுதி இருக்கு பாருங்க. அடுத்து நான் இதை காட்டுறேன் பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு என்னோட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முதலாவது சொல்றாரு, நீ அந்த பயத்துக்கு இடம் கொடுக்க, ஏன் உன் ஜீவன் மேல நீ ஆசை வச்சிருந்தீங்கன்னா அந்த ஜீவனை இழந்துருவ. இதே ஜீவன் தூக்கி போட்டுட்டு நான் சொல்றேன், அப்ப அதை பண்ற நேரத்தில் அங்க என்ன இல்லாம போயிருது, அங்க பயம் அதுக்கு மேல. ஏன்னா இந்த பிசினஸ் இல்லைன்னா நானு இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது போனா போகுது. அவர் இருக்காருன்னு நம்ம சொல்ற நேரத்தில் அங்க அந்த பயம் போயிருச்சு. அந்த லிமிட்டேஷன் எங்க தெரியுமா இருக்குது, அந்த பயத்துல தான். இதை தொடர்ந்து வாசிச்சுட்டே போறோம்னா இவர் சொல்ற திரும்ப வந்து கொஞ்சம் பேர் வராங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்ற மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கொஞ்சம் நான் சொல்லிடுறேன், நேரம் வேற ஓடுங்க பாருங்க. இங்க திரும்ப வாசிக்கும் போது வராங்க கொஞ்சம் பேர் வந்து, நாங்க உங்க கூட வரோம்னு சொல்லும் போது சொல்றாரு, என்னது, நரிக்கு குழி இருக்கு, பறவைக்கு கூடு இருக்கு, ஆனா நீ என் கூட வந்தீங்கன்னா. அவர் என்ன சொல்றாரு, தனக்கு வீடு வாசல் இல்லைன்னு சொல்லல. அவர் இயேசுவை பத்தி நாங்க கரெக்டா வாசி விளங்கிட்டோம்னா அவருக்கு வீடெல்லாம் இருந்தது, சொத்தே இருந்தது. அவர் அப்படி சொல்லல, அதையே சொல்லல. அவர் சொல்றாரு, நீ அந்த ஆசைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு பின்னாடி வா. ஆசைகள் சொல்லும் போது ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுன்ற ஆசை இருக்கிறது தப்பு இல்லை, அந்த வாழ்க்கை கிடைக்காம போயிருமோன்ற பயம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது, தவறே இல்லை. அந்த கனவு இல்லாம போயிருமோ, அது இல்லாம போறனால நான் இல்லாம போயிருமோன்னு உள்ளுக்கு ஆழத்துல இருக்கு. அந்த வீடு வாங்க முடியாம போயிருமோ, இந்த காசு கையை விட்டு போனா என்ன, அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் பாருங்க. ஆமா, என்னோட நண்பர் ஒருத்தருக்கு கையில ஒரு பெரிய எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பணம் வந்துச்சு. அது வந்தோடனே அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மொத்தமா அந்த பணத்தை ஒரு இது ரெடி பண்ணி எடுக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் இவருக்கு 2 எண்ணம் வருது. ஒன்று, இந்த பணம், எனக்கு இந்த பணம் முக்கியம்னு நினைச்சு, இது என்னோடது, நான் என்னுடைய உழைப்புனால வந்த பெரிய காசு பேசிட்டு இருக்கேன். சும்மா 1 லட்சம் கூட 10 லட்சம் இல்லை, பெரிய காசு, பல கோடிகள். ஒன்று, இது எனக்கு வேணும் இந்த காசுன்னு, இல்லாட்டி இல்லை என்னுடைய சகோதரன் இந்த காசை விட முக்கியம்னு இதை தூக்கி வீசிடலாம். 2 ஆப்ஷன் அவருக்கு முன்னாடி வருது. நீ கண்ணால பார்க்கிறவனை நேசிக்க முடியலன்னா எப்படி? அப்ப கிறிஸ்துவ போல அந்த இடத்துல இருக்கிறதுனா என்னது? பயத்தை தூக்கி போட்டுட்டு, இந்த பணம் இல்லைன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே, அவருக்கு தேவை இருக்கு, அதிகமான தேவை. ஆனா அங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கிறாரு? பயத்துக்கு இல்ல, கிறிஸ்துவ போல தூக்கி வீசிட்டாரு. எனக்கே கேட்டோன்னு அவ்வளோ பெரிய காசு, 2 நாள்ல அது எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு. அங்க என்னத்தை தூக்கி போட வேண்டி இருந்தது? பயம்னா நம்ம அப்படி இருட்டுக்கு பயம், அங்க இந்த மாதிரி இல்ல, ஆழங்கள்ல நீங்க கட்டாயமா வீட்டுக்கு போய் பார்க்கணும். ஆழங்கள்ல தைரியமா நீங்க இன்னைக்கு எழும்பி உங்களால சொல்ல முடியுமா, இந்த பிசினஸ் எல்லாம் மூடிட்டு நாளையில இருந்து நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன்? பாருங்க, எனக்கு எப்பவுமே, எனக்கு சின்னதுல இருந்தே எனக்கு இருந்த ஒரு எண்ணம், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்னு எனக்கு படிச்சு கொடுத்தான்ட்டு எப்பவுமே கேட்குற கேள்வி, ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏழையா இருந்தீங்கன்னா எனக்கு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டே இருப்பியா? அதெல்லாம் எனக்கு உள்ளுக்கு ஓட தொடங்குச்சு. ஏழையா எதுவுமே இல்லாம கிறிஸ்துவ பத்தி பேசி அந்த இடத்துக்கு நீ வந்துடணும். அப்பதான் யோசிக்க தொடங்கினேன். ஆமா, நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா?
அந்த இடத்துக்கு போக முடியாம நம்மளை தடுக்குது. அதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு எண்ணம் உள்ளுக்கு வந்து அதை தடுக்குது பாருங்க. அதெல்லாம் நீங்க கவனிக்க தொடங்க. அதை பேசும்போதே அங்க ஒரு தடுப்பு ஒண்ணு வருது. அப்படிலாம் நடக்காது, அப்படியெல்லாம் நடக்குது. அதுதான் சொல்றேன். அது என்னது? ஹலோ, நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு கூட தெரியல. மாஸ்கை மாட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு விளங்குது? ஆசை தப்பு இல்லை, அந்த ஆசை நிறைவேறாம போயிருமோன்னு வரதெல்லாம் நாங்க அதுதான் பயம். அந்த பயம் ஒரு சுவர் மாதிரி. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? கொஞ்சம் வாசிப்போமா? கீழே 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 போயிட்டு ஒரு 27. இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதான் அங்க இந்த தயவுசெய்து வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. சரியா? அடுத்த சாப்டர் போயிருவோமா? 10. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை. ஏன் அதுக்கு முன்னாடி வரான்ல, அவனுக்கு என்ன சொல்றாரு? தூங்க இது இருக்கு, அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வரவன் சரி வான்னு 2 பேர் வானோன்னு நான் போய் புதைச்சிட்டு வந்துருட்டுமா, இன்னொருத்தனை வானோன்னு நான் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருட்டுமா, அதெல்லாம் என்னது? ஹலோ, அப்புறம் வந்தோம்னா இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேர். அப்படின்னா அந்த வேறு 70 எதெல்லாம் தாண்டி வந்துருச்சு? இப்போ அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன டெஸ்ட்? அம்மா அப்பா சரி ஓகே, அந்த பயம் ஓகே, இந்த பயம் ஓகே, அதெல்லாம் இல்லைன்னு ஒரு 70 பேர் வந்துட்டான். இந்த 70 பேருடைய பேச்சு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? கடைசி அதுல கடைசியா போங்க, கீழே 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 தேவையானது இல்ல மேல மேல the 70 returned. அந்த பேசேஜோட கடைசி சொல்றேன். 70 பேர் திரும்பி வராங்கல்ல. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும். அவன் திரும்பி வந்து என்ன சொல்றான்? 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து. இது எந்த 70 பேர் இப்ப போயிருக்காங்க? அங்க இருக்க அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணின வேற 70 பேர். இதுக்கெல்லாம் பின்பு வேற 70 பேர் அந்த கேட்டகரி வராதவெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். அவன் திரும்பி வந்து பின்பு அந்த 70 பேரும் முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது சந்தோஷத்தோடே. அந்த 70 பேருக்கும் அவங்க வேலை எல்லாம் முடிகிற நேரத்துல என்ன உள்ளுக்கு இருக்கு? என்ன இல்ல? பயம் இல்ல. வேற அங்க என்ன இல்ல? மன திருப்தி இல்லாம இல்ல, பயம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த 70 பேர் திரும்பி வரும்போது இவன் எந்த 70 பேர்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துன்னு வந்தவன். அவன் வந்து இப்ப என்ன சொல்றான்? சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். என்ன நடக்குதான்? என்னெல்லாம் அவனை கீழ்ப்படியணுமோ எல்லாமே சகலமும் உன் கால்களுக்கு கீழே வசனம் இருக்கா? அது இங்க நடக்குதா? ஆனா யாருக்கு நடக்குது? நான் சொல்றவங்களுக்கு விளங்குனா ஒரு ஆமேனா சொல்லி இருக்கணுமே. நடக்குதா இல்லையா? நடக்க முடியுமா முடியாதா? வாக்கு தத்துவம் இருக்கா இல்லையா? அது என் வாழ்க்கையில நடக்க முடியுமா முடியாதா? ஏதோ தடுக்குதா? அப்ப இவனை மாதிரியே ஆனா இவனுக்கு இப்ப நடக்க தொடங்கிருச்சா? Praise Jesus. அதுக்கப்புறம் அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். கவனிங்க. இவன் வந்து அங்க சொல்றான் சந்தோஷத்தோட எல்லாமே
ஆமா, அவர் சொல்றாரு கீழ் படியணுமே. சாத்தானை தான் நான் அப்பவே வீழ்த்திட்டேனே. அப்ப என்ன தடுத்துட்டு இருந்துச்சு? அவன் கிடையாது. தடுத்துட்டு இருந்த நீ தான் உன்னையே தடுத்துட்டு இருந்திருக்க. அவர் சொல்ற ஆமா உண்மைதான், சாத்தான் மின்னல போல விழுகிறதா நான் பார்த்துட்டேனே. அதையே இப்ப நீ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. உனக்குள்ள இருந்துச்சு நிறையா. என்னன்னா இன்டென்ஷன். அதை நீங்க வாசிக்கும் போது எழுதியிருக்கு அவருடைய நோக்கம். அவர் அந்த 9வது அதிகாரம் அப்பா அவ்வளோ இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. தனியா படிக்கணும்னு வாங்க உட்கார வச்சு படிச்சு கொடுக்குறேன். அந்த 9வது அதிகாரத்தில் அழகா எழுதியிருக்கு அவருடைய இன்டென்ஷன். அந்த நோக்கத்தில் அவர் போயிட்டு இருக்கும் போது சமாரியால இடம் தயாரிக்க பண்ணி அனுப்புறாரு. ஆனா இடம் அங்க இயேசுவுக்கு எப்படி இடம் இல்லாம போகும்? இயேசுவுக்கே இடம் இல்லாம போலாம். உங்க இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் இல்லாம எருசலேம் போகணும். அந்த எருசலேம் போற அந்த நோக்கம் உள்ளுக்கு லைக் he kept his face like flint ன்னு எழுதி இருக்கு. அப்படி ஒரு நோக்கம் எருசலேமுக்கு நேரா அவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே சுத்தி சரி அத இன்னும் வேற 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 முறை பேசுவோம். இதை கவனிங்க. 70 பேரும் திரும்பி வந்து என்ன சொல்றான்? அப்ப இயேசு சொல்றாரு ஆமா சாத்தான் தான் மின்னலை போல உழுகிறத நான் பார்த்தேனே அப்படின்ட்டு அடுத்து என்ன சொல்றாரு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆனா அது யாருக்கு சொல்றாரு? கரெக்டா அந்த 70 அவன் 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 எப்படிப்பட்டவன விளங்காத வரைக்கும் நாங்க பாட்டுக்கு எனக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும்னு பார்ப்போம். ஆனா இப்ப விளங்குனதுக்கு அப்புறம் கேர்ஃபுல்லா இருப்போம் பாருங்க. அது ஏன்னா ஒரு பெரிய உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பயத்திலிருந்து விலகிறதுக்கு இதை முடிச்சுட்டு கடைசியா ஞாபகப்படுத்துங்க, மறந்துட்டேன். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இதை நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? உங்களுடைய நாமங்கள் இது நாளைக்கு ஏதோ ஒரு நாள்ல தேவனுடைய வருகையின் 2ஆம் வருகையின் காலத்துல இல்லை, ஒரு பெரிய புக்கில் உங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சா. ஆமாம், அதை தேடி நீங்கள் போய் நிற்கும் போது நாங்கள் அது எவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அப்பா பாப்பா. சரி, அதுக்கப்புறம் அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இதை வந்து யாருக்கு வெளிப்படுத்தல? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் விளங்காத ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விளங்கிட்டு இருக்கு. என்னது? ஞானம் உள்ளவனு கல்விமான் என்ன சொல்லுவான்? நீ பயங்கரமா போய் இதையா பண்ணு, அதெல்லாம் பண்ணி நான் சிம்பிளா சொல்றேன், அதெல்லாம் இல்லை. உள்ளுக்கு இருக்க பயத்தெடுத்து போடு. தைரியமா அந்த இடத்துக்கு வந்துடணும். செத்தே போனாலும் நீங்க நல்லவர், உயிரோட எழுப்புவீங்கன்னு தெரியும். நம்ம எப்படி ஜெபிப்போம் சொல்லுங்களேன். சும்மா அது மட்டும் நடந்துடவே கூடாது, நடக்கவே கூடாது. சாகவே செத்துட்டானா அது எப்படி நீங்களா கடவுளா அங்க இருக்கும்? அப்படி தப்பிதான் செத்துட்டா அடுத்த நாள் போச்சு, கடவுளே இல்லை, இந்த தேவன் பின்னாடி போயெல்லாம். ஆனா நமக்கு அந்த மனப்பக்குவம் வரும். என்னது? நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காம போயிருமோ? I want to set you free today. நான் எதிர்பார்த்தது நடக்காம போயிருமோ? எப்படி நடக்காம போகும்? அதெல்லாம் கான்ட்ராக்ட் ஆச்சே, எப்படி நடக்காம போகும்? அதை தாமதிக்கிறது என்னது? பிசாசுல அவன் தான் மின்னல போல அன்னைக்கே தோக்கடிக்கப்பட்டுட்டானே. நீங்க தைரியமா உங்களையே மறுதளித்து
இப்போ விளங்குதா மறுதலித்து நடக்கிறன்னா என்னன்னு? அதில் ஒரு பயம், அதற்கு கிருபையை விளங்கிட்டுங்க அந்த ஏரியாக்கெல்லாம் போகவே மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க கிருபையை பிரசங்கிக்கிறவங்க. ஏன்னா அதை இன்னும் சரியா அப்படின்னா என்னது? உன்னுடைய ஆசைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறது வெறும், நீ விசுவாசம்னு சொல்றது ஆக்சுவலா நீ எதை விசுவாசம்னு சொல்லிட்டு இருக்கியோ அது ஆக்சுவலா என்னது? ஜெபிங்கன்னு இது நடக்கவே நடக்காதுன்னு விசுவாசிக்கிறேன் தேவனேன்னு சொல்றோம், அது ஆக்சுவலா என்னது? அது நடந்தாலும் அதை நீங்க எனக்கு நல்லதா மாற்றி கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தைரியமா இருக்கிறேன் நானு. அந்த இடத்துல என்ன நடக்குது? சந்தோஷமும் அற்புதமும் காலு கீழே எல்லாம் வந்து நிக்கிறத நீங்க பார்க்க தொடங்குவீங்க. இதை நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சிம்பிளா இந்த வாரம் சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இப்போ இதை பார்த்து விளையணும். இதை நம்ம நல்லாவே விளையணும். அடுத்த வாரம் நான் எங்களுடைய மனிதர்கள் இன்னைக்கும் கொஞ்சம் போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நாங்கள் எங்களுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷனை சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க. அந்த வரியிலே நீங்கள் நிறைய பேர் ஐயோ என்னப்பா திரும்ப சொன்னீங்கன்ற மாதிரி. அதை தான் இனி அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம். இப்போ இந்த பணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அதை அப்படி தான் செய்யணும்னு உள்ளுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் உடைக்கணும். அடுத்த வாரம் பார்ப்போம். நான் இன்னைக்கு பேசுனது கொஞ்சமாவது விளங்குச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? சரி, ஓகே. பாருங்க, பார்த்தீங்களா, ஒருத்தர் மட்டும் ஞாபகம் வச்சு, மற்ற கையை தட்டி ஓகே பாஸ்டர் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்பு. சரி, கவனிங்க. பயத்தை எப்படி பிராக்டிக்கலா பண்ணுவீங்களா? we need to learn to live in the moment. அதை எப்படி எனக்கு சொல்லுங்க யாராவது? நிகழ்காலம்ன்றது இன்றைய நாள் மட்டும் இல்ல, இப்ப இந்த நிமிஷம் நான் இங்க இருக்கிறேன், இந்த நிமிஷத்துல இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அவேர்னஸ், இதை பத்தி மட்டும்தான். நான் சமைக்க போயிட்டேன், சமைச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல போய் வெங்காயத்தை வெட்டுறேன், அப்புறம் வேற எதையோ வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் போனது சமைக்கிறதுக்கு, ஆனா என்னுடைய கை அதெல்லாம் இதை செஞ்சு செஞ்சு பழகிருச்சுல. அதான் அடுத்த வாரம் பார்க்க போறோம், ரொபாட்டிக் ப்ரோக்ராமிங்ல. ஆனா இங்க என்ன ஓடிட்டு இருக்கு? ஒரு பயம், கட்டாயமா சொல்றேன், ஒரு பயம் தான் ஓடிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம பண்ணி முடிக்க போறோம்? இவன் வராம விட்டுட்டா இது என்ன, அது தாமதம் ஆயிட்டா இது என்ன ஆகும், என்னுடைய கட்டுறது இது நடக்கல. நான் கான்ஸ்டன்டா ஒரு இடத்துல இருக்கும், ஆனா எண்ணங்களை வேறொரு இடத்துல அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம். நீங்க எங்க வாழ்றீங்களோ உங்க எண்ணத்தையும் அங்கேயே வச்சிருந்தீங்கன்னா அங்க பயத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அது ஒரே நாள்ல வர விஷயம் இல்ல, நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. நான் சொல்ற விளங்குதா? என்னுடைய அந்த நேரத்துல நான் வாழாம ஒண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். அவேர்னஸ் இல்ல. அவேர்னஸ் இஸ் அது எப்படி விளங்கப்படுது? உங்களை ஒரு மனுஷனை அப்படியே மாத்திரும். நான் இப்போ ஒரு கடல் கரைக்கு போனேன்னா அந்த நேரத்துல அந்த கடல் அலையும் அந்த விழிப்புணர்வு, அந்த கடல், அதோடைய அந்த அலையுடைய சத்தம், அந்த மணல், அது மட்டும்தான் என்னுடைய அந்த நேரத்துடைய அந்த விழிப்புணர்வா இருக்க ஒழிய வேற எதுவும் இல்லைன்னா அங்க அவ்வளோ அழகான ஒரு இடத்துல உட்கார்ந்து நாளைக்கு ஏதோ நடக்க போயிருமோன்ற அந்த நாங்க வாழ வேண்டிய இடத்துல வாழாம வேற எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் பயத்துக்குடைய முக்கியமான காரணம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா?
ம் அதை அவன் சொல்றான் எனக்கு ஆமா 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 அந்த நிமிஷம் உனக்கு வெரி குட் வேற நிமிஷம் உனக்கு இல்லைன்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். அந்த மாதிரி தான் தேவன் யாரு? இப்ப தேவனுக்கு நிறைய பேர் தேவனுக்கு ஒரு நாமத்தை, இப்ப ஒருத்தர் போயிட்டு இங்க இப்படி நடந்துருச்சுன்னா அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி இது தேவனுக்குன்னு ஒரு பேரை யெகோவா நிசி அப்படின்னு. ஆனா தேவனே வந்து தேவனை பத்தி ஒரு பேரு அப்படின்னு என்ன சொல்றாரு? ஐ ஆம். அது வந்து மோசே கிட்ட வந்து ஐ ஆம் என்றார். என்னோட கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? தமிழ்ல வந்து நான் இருக்கிறவராவே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கொஞ்சம் அங்க இப்ப ஐ ஆம்னா என்னது? யாராவது தமிழ் தப்பு ஐ ஆம்னா என்னது? நான். அது வந்து இங்கிலீஷ்ல இன்னும் ஐன்றது ஆம். அந்த நேரம் நான் அந்த தேவனை எங்க தெரியுமா பார்ப்போம்? நீங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்க பார்க்க மாட்டீங்க, அங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க பார்க்க மாட்டீங்க. இந்த இடத்துல வாழ போனா அங்க தேவனை முழுமையா பார்ப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? நாங்க பண்ற பெரிய தவறு தான். நான் என்னுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க தேவனை, என்னுடைய நிகழ்காலத்துல அவர் எங்க இருக்கிறாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? இந்த நேரத்துல இந்த இடத்துல முழுமையா இருக்கிறார். நான் அதை மிஸ் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து மதியானம் பிரியாணியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா யாரை மிஸ் பண்ணிடுறேன்? பிரியாணி சாப்பிடுற நேரத்தில் அவர் எங்க இருக்கிறாரு? உங்க கூட அந்த பிரியாணி அவரும் உட்கார்ந்து என்ஜாய். அந்த நேரத்துல பிரியாணியை மறந்துட்டு நாளைக்கு நான் கட்ட வேண்டிய அந்த காசை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்க யாரை தொலைச்சிட்டீங்க? பிரியாணியை தொலைக்கல. பிரியாணியை நீங்க அது இதே கிடையாது. அதெல்லாம் வெறும் டெம்பரரி பிளஷர். ஆனா அந்த இடத்துல முக்கியமா யாரை மிஸ் பண்ணிட்டோம்? ஒரு பாட்டை நான் இங்க பாடிட்டு இருக்கும்போது நானு ஐயா அங்க லைட் ஆஃப் பண்ணேனா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேனோ, அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல இந்த நேரத்துல? அடுத்து என்ன பாட்டு இவர் பாட போறாரு? இல்ல நீங்க கவனிக்கணும். அந்த நேரத்துல அவர் எங்க இருக்கிறாரு? அந்த இடத்துல அந்த பாடல் எதை இழந்துட்டோம்? அந்த இடத்துல அவரை அவர் இல்லாத இடத்துல என்னதான் இருக்கும்? ஆமென். அப்ப பூரண அன்பு பயத்தை, பூரண அன்பு எங்க இருக்கு? அவர் வந்து சரி போதும் நினைக்கிறேன். இல்லாட்டி நான் பாட்டுக்கு